ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நிறைய முஸ்லீம்களை தூக்கி இருக்கிற 4 to 9% வரைக்கும் மாவட்ட வாரி எடுத்துக்கிட்டோம்னா முஸ்லீம்களை தூக்கி இருக்கிற யாருக்காக தூக்குன? எஸ்ஐஆர் அப்படின்றது என்னது? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டினுடைய சப்செக்ஷன் 20(3)B அதானே. 20(3) படி அது என்ன சொல்லலாம்? ராகுல் காந்தி எடுத்து வச்ச அந்த பெங்களூரு அது என்னாச்சு? மகாதேவபுரம் என்னாச்சு? ஏன் இந்த விடயத்தை பற்றி ஒரு கேள்வியும் இல்லை, ஒரு பதிலும் இல்லை. ஆனால் எதனால் உங்களை நீக்கினாங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. அது நீ போடணும் இல்லை. நீ அப்புறம் பட்டியலேருந்து நீக்கிறதுக்கு அவருடைய சம்மதம் இல்லாத நீ எப்படி செய்வேன்? இவிஎம் எடுத்துட்டு தேர்தல் ஆணையம் பண்ண ஃப்ராடை ஒழிக்கணும். ஒழிச்சா தான் இந்த நாட்டை ஜனநாயகம் வரும். இல்லாட்டி மோடிங்கிற இந்த பாசிச அரசு தான் இருக்கும் தொடர்ந்து. அப்போ இந்த ஒரு எஸ்ஐஆர் விவகாரமும் ராகுல் காந்தி கேட்ட கேள்வி அப்படின்றது பாஜகக்கான ஒரு நெருக்கடியாக மாறி இருக்கா? பாஜகவுக்கான நெருக்கடி இல்லை, தேர்தல் ஆணையத்துக்கும் பாஜகவுக்கும் கூட சேர்த்த நெருக்கடி. ஹேண்ட் இன் க்ளோவ் அவங்க வேலை செஞ்சிருக்கிறாங்க. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பின குற்றச்சாட்டு இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆகட்டும், அதன் பிறகு வாக்கு திருட்டு, வாக்கு மோசடி, இதிலெல்லாம் பாஜக ஈடுபடுது, பாஜகவோட ஒரு அங்கமாக தேர்தல் ஆணையம் செயல்படுது அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரு. அதற்கு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு பிரஸ் மீட்ல அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? நாங்க பாரபட்சமே இல்லாம செயல்படுறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதான் பெரிய பொய். நீங்க பாரபட்சம் நீங்க செயல்படுறீங்கன்னு சொல்றீங்களே, ஞானேஷ்குமார் சொல்றாரு, அதான் பெரிய பொய். ஓகே, நான் உங்களை கேட்குறேன், உங்களுடைய தேர்தல் ஆணைய இணையத்தில் நீங்கள் அந்த 65 லட்சம் பேரை நீக்குறீங்கல்ல, நீக்கினவங்கள ஏன் வெளியிடலை? அது வெளியிடணும்னு கட்டாயம் இருக்கா? ஆமாம், அதானே டெமோக்ரஸியில் வெளிப்படைத்தன்மைன்றது என்னது? நீங்கள் என்ன செய்யணும்? டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். அந்த டிரான்ஸ்பரன்சி முக்கியமாக அந்த எலெக்ஷன் தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகள் எலக்டோரல் ப்ராசஸில் இருக்கணும். எங்கே இருக்குது? நீங்கள் ஒரு நீதிமன்றம் சொன்ன உடனே தானே பண்ணுறீங்க. அப்போ நீதிமன்றம் எவ்வளோ கூர்மையாக போகுது பாருங்கள், எப்படி போகுது. நீ அதை வெளியிடணும். அது வெளியிடும் போது ஒவ்வொரு வாக்காளரையும் வாக்குப்பட்டு பூத் வைஸ் நீ வெளியிடணும். வெளியிடும் போது எதுக்காக அவங்கள நீக்கிறீங்க? செத்தாங்கன்னா செத்தாங்க, இல்லை புலம்பெயர்ந்துட்டாங்கன்னா அட்ரஸில் இல்லை. இவங்களுக்கு எப்படி தெரியும் புலம்பெயர்ந்தாங்கன்ட்டு? அவங்க இவங்களுக்கு வாக்குமூலமாக கொடுத்தாங்க. இது இவங்க சொன்ன கட்டுக்கதை. ஃபாரினர் அப்படின்னு குறிப்பிடணும். முதல்ல என்ன சொன்னீங்க? நீங்கள் ஃபாரினர்ஸு வந்துட்டாங்க எலக்டோரல் ரோல்ஸாக தான். நீங்கள் 7,24,00,000 பேருனுடைய வாக்காளர் பட்டியல் வெளியிட்டீங்க. ஏதோ ஃபாரினர், எந்த அடிப்படையில் நீங்கள் ஃபாரினர்ஸ் வந்தாங்கன்னு சொல்லுங்கள். அப்போ அது பிஜேபியினுடைய முழக்கம் தானே நீங்கள் சொன்னது. ஃபாரினர்ஸ் அப்படின்றவங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படின்றது நீங்கள் எங்கேருந்து கண்டுபிடிச்சிங்க? அது உங்களுடைய கண்டுபிடிப்பு தான் அப்படின்னா இருந்திருக்கணுமே. இப்போ இல்லையே. அப்போ நீங்கள் அந்த குரலை இது பண்ணிங்க. ரெண்டாவது எஸ்ஐஆரை பற்றி என்னன்னா, எஸ்ஐஆர் ஒரு வாக்காளரும் வாக்களிப்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒவ்வொரு சிட்டிசனும் வாக்களிப்பதை உறுதிப்படுத்தக்கூடியது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க சஃப்ரேஜ். நான் என்ன கேட்குறேன்னா, அதுதானே உறுதிப்படுத்தணும். நீங்கள் இந்த 7,24,00,000 பேர் உறுதிப்படுத்துறது டோர் பை டோராக உறுதிப்படுத்திருக்கீங்க. நீங்கள் சொல்கிறீங்கல்ல 36 லட்சம் பேர் வெளியேறிட்டாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, வெளியேறிட்டாங்கண்ணா பர்மனெண்ட்டாக? அப்படி சொன்னாங்களா அவங்க? இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 6 லட்சம் பேர், அங்கேருந்து 6 லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்கு வந்துருக்குறீங்கன்றாங்க. இந்த 6 லட்சம் பேரும் நாங்கள் பீகாரை திறந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்களா? அப்படி எந்த தகவல் வரல. இப்போ இன்றைக்கி அவங்க சம்பாரிச்சு பணம் எங்கே அனுப்பிட்டு இருக்கிறாங்க? பீகாருக்கு தான். அங்கே அவங்களுடைய அப்பா அம்மாலாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் இருக்குதுல்ல, மாமச்சான்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த இடத்த திறந்துட்டாங்கன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் எனுமரேஷன் பண்ணும்போது ஒருத்தர் இல்லைன்னா அவங்க புலம்பெயர்ந்துட்டாங்கன்ற முடிவுக்கு நீ எப்படி வந்த சொல்லு. பட் ஆனால் ராகுல் காந்தி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நீ கேட்குற ஒரு ஓத்து எடுத்து அதன் அடிப்படையில் நீ கொடுக்கணும்னு சொல்கிற. ஒரு சத்திய பிரமாணம் கொடுத்து டெக்ளரேஷன் ஃபார்ம் கொடுங்கன்ற அங்கே கேட்குற. இங்கே அந்த சத்திய பிரமாணத்தை கேட்டியா நீ வீட்டில்? அவங்க பர்மனெண்ட்டாக கிடையாதுன்ட்டு வாங்கினியா நீ? இல்லை, ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படின்றப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் குற்றச்சாட்டுகள் எடுக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. எதிர்கட்சியெல்லாம் தூக்கி தூரத்தில் வைங்க. நாங்கள் கேட்குறது உங்கள் மேலே. நான் ஒரு பத்திரிகையாளர் தான், ECIயை பார்த்து கேட்குறேன். நீ எப்படி சொன்ன அவங்க பர்மனெண்ட்டாக புலம்பெயர்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எது அடிப்படையில் எடுக்கிறேன்? இன்றைக்கி வேலை செய்ய வெளிநாட்டுக்கு போயிருக்கான், உள்நாட்டில் புலம்பெயர்த்துருக்கிறான், எங்கெங்கேயோ வேலை செய்கிறான்.
அவன் தேர்தல் அப்போ வந்து ஓட்டு போட மாட்டான்னு உனக்கு யார் சொன்னது? ம். சொல்லு. அப்படி ஏதாவது ஒரு விஷயத்த நீ உன்னோட அஃபிடவிட்ல, நீ உச்சநீதிமன்றத்தில் அஃபிடவிட்ல சொல்லியிருக்கியா? அப்போ நீ யாருக்காக எடுத்த? இப்படி போனவங்கெல்லாம் யாரு? சாதாரண ஏழை எளிய மக்கள், குறைஞ்ச லேண்ட் ஹோல்டிங் உள்ளவன் தான். அவனெல்லாம் வந்துட்டு பிஜேபிக்கு ஆதரவாக ஓட்டு போடுறவனா? இதானே எதிர்கட்சியினுடைய குற்றச்சாட்டு. நிறைய முஸ்லீம்களை தூக்கி இருக்கிற 4 to 9% வரைக்கும் மாவட்ட வாரியாக எடுத்துக்கிட்டோன்னா முஸ்லீம்களை தூக்கி இருக்கிற. யாருக்காக தூக்குன? சொல்லு. இல்லை, ஒரு இந்தியா மாதிரியான ஒரு பெரிய ஜனநாயக நாட்டில் இது மாதிரி தேர்தலில் ஒரு இன்டென்சிவான ஒரு ரிவிஷன் கொண்டு வர்றது அப்படின்றது ரொம்ப நீடடான ஒன்று. அதை பண்ணவே கூடாது, இல்லை அதில் வந்து 1008 சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு எழுப்புறது அப்படின்றது ஒரு தேர்தல் ஆணையம் அப்படின்ற அந்த சிஸ்டத்து மேலே ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறதா ஆயிராதா? நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், நானும் ஒரு பத்திரிகையாளர். எஸ்ஐஆர் இதுக்கு முன்னாடி எப்போ கேள்விப்பட்டோம்? தமிழ்நாட்டிலேயோ, கேரளாலேயோ, கர்நாடகாலேயோ, ஆந்திராலேயோ, தெலுங்கானாலேயோ, மகாராஷ்டிராலேயோ, குஜராத்லேயோ, ராஜஸ்தான்லேயோ, ஹரியானாலேயோ, ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயோ, உத்தரப்பிரதேசத்துலேயோ, டெல்லியிலையோ, மத்திய பிரதேசத்துலேயோ, பீகார்லேயோ, ஜார்க்கண்ட்லேயோ, சத்தீஸ்கர்லேயோ, வெஸ்ட் பெங்கால்லையோ, அஸ்ஸாம்லேயோ எங்கே கேள்விப்பட்டோம்? இப்போ தானே செய்கிறீங்க முதல்ல. எஸ்ஐஆர் அப்படின்றது என்னது? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டினுடைய சப்செக்ஷன் 20(3)B. அதானே 20(3) படி அது என்ன சொல்லலாம்? ஒரு தொகுதியில் இந்த மாதிரி இருக்கிறாங்களா இல்லையா, சரியா இல்லையா அப்படின்றது ஒரு தொகுதியினுடைய ஒரு பகுதியாக இல்லை ஒரு தொகுதியாக தான் செய்யணும். நீ ஒரு மாநிலத்தையும் உட்படுத்துறல்ல, இந்தியாவுக்கே செய்யணுன்றாங்க. இந்தியாவுக்கு செய்யணுன்றல்ல. இந்த முடிவு எங்கேருந்து எடுத்த? சொல்லு. திடீர்னு ஏன் எடுத்த? எதிர்கட்சிகள் கேட்டது என்னென்னா, வாக்காளர் பட்டியலில் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கார்கள். நீ என்ன சொல்லணும்? டு ரிமூவ் ஃபேக் ஃபால்ஸ் ஓட்டர்ஸ், அவ்வளோதானே. அது மட்டும் தானே. நீ சொன்ன கதை என்னது? வெளிநாட்டுக்காரங்க பூந்துட்டாங்க, அப்போ நிரூபிக்கணும்ல. இப்போ நீ இப்போ அதை பற்றிய கேள்வி இந்து பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்காங்க. பாருங்களேன் அவர் எப்படி பதில் சொல்கிறார் அப்படின்றத. இன் ரெஸ்பான்ஸ் டு தி ஹிந்துஸ் கொஸ்டின் ரிகார்டிங் ஹவு மெனி பங்களாதேஷி, நேபாளி அண்ட் மியான்மார் பீப்புள் வேர் ஃபவுண்ட் டியூரிங் தி எனுமரேஷன் ப்ராசஸ். இந்த வாக்காளர் சேர்க்கையின் போது, கணக்கீட்டின் போது எவ்வளோ பேர் பெங்காலி, நேபாளி, மியான்மாரை சேர்ந்தவங்களை கண்டுபிடிச்சிருக்கேன்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு, அண்ட் இன்டென்சிவ் ப்ரோப் வில் பி கண்டக்டட் ஆஃப் தி எனுமரேஷன் ஃபார்ம்ஸு. இதுக்கப்புறம் இன்டென்சிவ் எனுமரேஷன் வந்துட்டு அவங்க கொடுத்த ஃபார்மை வந்துட்டு மறுபடியும் பண்ணுவாங்களா. அண்ட் இஃப் இட் இஸ் ஃபவுண்ட் தட் சம் பீப்புள் ஆர் நாட் இந்தியன் சிட்டிசன்ஸ், இன்னும் கண்டுபிடிக்கல இந்தியன், தே வில் நாட் பி பார்ட் ஆஃப் தி எலக்டோரல் ரோல்ஸ். நேரடியான பதில் இருக்கு ஏதாவது? இதுக்கப்புறம் ஃபார்மை நாங்கள் பார்ப்போம், அந்த ஃபார்மை இன்டென்சிவாக நாங்கள் வந்துட்டு ரிவ்யூ பண்ணுவோம். அதில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ரோல்ஸில் இருக்க மாட்டாங்க. அது தெரியாத நமக்கு. அப்போது இதுதான் இந்த தேர்தல் ஆணையம். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னோம்னா, ராகுல் காந்திலேருந்து எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னென்னா, இவர் சொல்கிறாரு பூத் லெவலில் பண்ணியிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கிறோம், பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு அந்த டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. தீஸ் டெஸ்டிமோனியல்ஸ் ஆர் எய்தர் நாட் ரீச்சிங் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் என்ன நடந்துச்சுன்றது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கே தெரியாதான், தெரிய தேவையில்லை. ஆனால் மக்களுக்கு, இப்போ அரசியல் கட்சிகளுக்கு பொதுமக்களோட தொடர்பு இல்லையா? எலக்டோரல் இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் வந்துட்டு சேர்க்கறதுல வந்துட்டு தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கு பங்கு இல்லையா? யார் சேர்த்தது? அரசியல் கட்சிகள் தான். அப்போ நீங்கள் அவங்கள வந்துட்டு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னோம்னா நீ தெரியப்படுத்த வேண்டிய உனக்கு தானே வேலை. இப்போ எல்லா கட்சிகளும் தானே சார் பூத் கமிட்டி வச்சிருக்காங்க, எல்லா கட்சிகளும் தானே சார் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. ஆமாம். அப்படி இருக்கிறப்ப பாஜக மட்டும் செய்யுது அப்படின்ற அந்த விமர்சனம் எப்படி சரியா இருக்கும்? அப்போ ஏழை எளிய மக்கள் எல்லாம் வந்துட்டு குறிப்பாக தூக்கக்கூடிய, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன ஆனாங்க அவங்க? ஏன் செத்தவங்களுடைய பட்டியலை வெளியிடல? ஏன் புலம்பெயர்ந்தவங்களை வெளியிடல? ஏன் ஃபேக் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை வெளியிடலை? 7 லட்சம் பேரில் ஃபேக் ஓட்டர்ஸ் டபுள் என்ட்ரி ஏன் வெளியிடல? ஏன் நீதிமன்றம் சொன்ன உடனே வெளியிட போகிறேன்? இல்லை, எல்லாத்தையும் வெளியிடுறது அப்படின்றது தனி மனித சுதந்திரம் அப்படின்ற அந்த ஒரு புள்ளிக்கு வராது. அது அப்படி வெளியிடுறதும் தனி மனித சுதந்திரம். இப்போ என் வீட்டில் இருக்கிற ஒருத்தருடைய பேரில் அவர் எந்த அடிப்படையில் நீக்கப்பட்டிருக்காருன்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்போ 24 வயசால 124 வயசுன்னு சொல்லி சேர்த்துருக்குற நீ உலக ரெக்கார்டு புரிஞ்சுட்ட. 124 வயசு வாக்காளர் ஒருத்தர் இங்கே இருக்கார் பீகாரில் அப்படின்ட்டு. நான் என்ன கேட்குறேன்னா, செத்து போயிட்டாருன்னு சொல்கிறீங்கல்ல, அது என் வீட்டில் இருக்கிறவங்க யாரோ செத்து போயிருக்கிறாங்களா இல்லையா? நான் வாக்காளர் பட்டியல் தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஓட்டு இல்லை, அவங்க ஓட்டு போட போகும்போது தான் நீங்கள் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, என்னன்னு தெரியாது. இப்போ நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க, உங்கள் ஓட்டு லிஸ்ட்டில் இல்லை உங்கள் பேர் இல்லைன்ட்டு நீங்கள் உங்களை வாக்குப்பதிவு அதிகாரி அனுப்பிடுவார். ஆனால் எதனால் உங்களை நீக்கினாங்க உங்களுக்கு எதாவது தெரியுமா? தெரியாது சார். அது நீ போடணும் இல்லை. நீ அப்போது ஒருத்தருடைய வாக்காளரை
பட்டியலேருந்து நீக்கிறதுக்கு அவருடைய சம்மதம் இல்லாத நீ எப்படி செய்வ? அதாங்க ராட்டிஃபிகேஷன்றதுடைய அர்த்தம். எங்கே செஞ்சுருக்க? இப்போ இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது அந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஜனநாயகத்தை சீர்குலைக்கிற அளவுக்கான ஒரு நடவடிக்கை தானே அது? 65 லட்சம் வாக்கு அப்படின்றது ஒரு மாநிலத்தில் முடிவு 7.24 வந்துட்டு 10% வருது சார். அது 9% வருது. நிர்ணயிக்காத அது. ரெண்டாவது, இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு இந்த ப்ரெஸ் மீட்டை நீங்கள் பண்ணுறீங்க. ராகுல் காந்தி எடுத்து வச்ச அந்த பெங்களூரு அது என்னாச்சு? மகாதேவபுரம் என்னாச்சு? ஏன் அந்த விடயத்தை பற்றி ஒரு கேள்வியும் இல்லை, ஒரு பதிலும் இல்லை? இல்லை, நீங்கள் ஆதாரம் இருந்தால் கொடுங்க, நாங்கள் அது நடவடிக்கை எடுக்கிறோம் தான். ஆதாரம் தான் அவர் வெளியிட்டுட்டார். அந்த பட்டியல் யாருது? பட்டியல் ஒன்றத்தை வெளியிட்டார், எப்படி காட்டினாரு, அது யாருது? எங்கேயாவது அந்த பிடிஎஃப் அவர் வந்துட்டு டவுன்லோட் பண்ணார்? அந்த பட்டியல் எங்களுதுன்னு இல்லை, எங்களுது இல்லைன்னு தேர்தல் ஆணையம் சொல்லவே இல்லையா? அப்போ அந்த பட்டியலில் தானே அவர் எடுத்து போடுறாரு. அப்போ இந்த ஒரு எஸ்ஐஆர் விவகாரமும் ராகுல் காந்தி கேட்ட கேள்வி அப்படின்றது பாஜகக்கான ஒரு நெருக்கடியாக மாறி இருக்கா? பாஜகவுக்கான நெருக்கடி இல்லை, தேர்தல் ஆணையத்துக்கும் பாஜகவுக்கும் சேர்த்த நெருக்கடி. ஹேண்ட் இன் க்ளவ் அவங்க வேலை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ உங்களுடைய பேரை எப்படி நான் டிலீட் பண்ண முடியும்? தேர்தல் ஆணையத்தில் இதுக்கெல்லாம் வசதி இருக்குது. இன்னொரு தடவை பேசும்போது நான் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கேன். அடிப்படை உரிமையே அந்த ஓட்டு தான். அந்த ஓட்டையே கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒரு வாக்குரிமைன்றது வந்துட்டு அவ்வளோ சாதாரணமானது இல்லை. விடுதலையின் மூலமாக இந்த நாட்டு மக்களுக்கு வந்துட்டு பெற்ற உரிமை வாக்குரிமை அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்கிறாரு. அதில் தான் இவங்க கை வைக்கிறாங்க. அதான் ரொம்ப முக்கியம். 2019 ஆண்ட தேர்தலில் நான் எழுதின அந்த வாக்கு எந்திர சூழ்ச்சி மக்களாட்சியின் வீழ்ச்சின்ற புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்தில் 12,70,00,000 பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க 2019 மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி. 4 கோடி பேர் முஸ்லீம்ஸ் நீக்கப்பட்டவங்கள, 3.5 கோடி பேர் எஸ்சி பட்டியலின மக்கள். மற்றவங்களாம் அங்கே பிஜேபிக்கு ஓட்டு போடாதவங்க பார்த்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதற்கான வசதியெல்லாம் இந்த தேர்தல் ஆணையம் செஞ்சுருக்குது. இவ்வளோத்தையும் நான் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் ஊரறிஞ்ச ஒரு பத்திரிகையாளன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஏன் ஒரு என்கொயரி கூட இல்லை? இப்போ நான் ஆதாரப்பூர்வ புத்தகம் எழுதி வச்சுருக்கிறேன்னா, எல்லாத்துக்கும் ஆதாரம் கொடுத்துருக்குறேன். எப்படி சேர்க்கலாம், எப்படி அடிக்கலாம், நான் சொல்கிற ஆதாரத்துக்கெல்லாம் கோர்ட்லேயே கேஸ் இருக்குது. பட் ஆனால் இதை பற்றி ஒரு விவாதத்தை கூட மத்திய அரசு எடுத்துக்க மாட்டேன்றாங்களே. மத்திய அரசு எடுத்துக்க வேண்டாம், மத்திய அரசனுடைய பொறுப்பு அது கிடையாது. அரசமைப்பு சட்டப்பிரிவு 324 படி தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான தனித்த அமைப்பு. அவருடைய வேலை தேர்தலை நடத்துறது நேர்மையாக. ராகுல் காந்தியோட டிஸ்பியூட் வந்து அது தனித்த அமைப்பாக இருக்கா அப்படின்றது தான் இல்லை, அப்படின்றது தான் இல்லை. நீங்கள் அப்படி செயல்படவே இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு ரஜிவ்குமார், அந்த ஆள் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு தெரில. எல்லோரும் வெளிநாட்டை போய்ட்டு செட்டில் ஆகிட்டாங்க. இதுதான் இங்கே ஒரு உண்மை. இதெல்லாம் எப்படி ஆகுதுன்னே தெரியல, யாருக்குமே தெரியாது. இன்னொருத்தரும் தேர்தல் ஆணையத்தை பற்றி அதை எடுக்கிற முடிவை பற்றி கேள்வி கேட்டார். மிரட்டி அவரை வந்துட்டு அவருடைய பொண்ணு அவருடைய பிள்ளை இவங்க மேலெல்லாம் ரைடு பண்ணி நீ வெளியேறியா இல்லை சிறைக்கு போறியா அப்படின்னு சொல்லி தான் அசோக் லாவாசாவை தூக்குனாங்க, வேர்ல்டு பேங்குக்கு அனுப்பினாங்க. இப்போ ரிட்டையர் ஆகி வந்துட்டார் அவர். இப்படி தான். ஸோ இந்த விஷயத்தை எதிர்கட்சிகள் சீரியஸாக எடுத்துக்கணும், அதை மக்கள்கிட்டே கொண்டு போய் சேர்க்கணும். எதிர்கட்சிகளுடைய பிரச்சனை இல்லை, மக்களுடைய பிரச்சனை, நம்ம பிரச்சனை இது. நம்ம எடுத்துக்கணும், ஒழிக்கணும். இவிஎம் எடுத்துட்டு இந்த தேர்தல் ஆணையம் பண்ண ஃப்ராடை ஒழிக்கணும். ஒழிச்சா தான் இந்த நாட்டை ஜனநாயகம் வரும். இல்லாட்டி மோடிங்கிற இந்த பாசிச அரசு தான் இருக்கும் தொடர்ந்து. ஓகே, என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி. தேங்க்யூ.